சங்கம் இருக்க மாதிரி மீனவர்களுக்கும் சங்கம் இருக்குது. ஓகே, வெரி குட். மாசு மீன் சாப்பிட்டது உண்டா? மாசுங்களா? இல்லைங்களே, அப்படி பேர் என்ன, இன்றைக்கி தான் கேள்விப்பட்டிருந்தீங்களே. மாசு மீன் சாப்பிட்டது உண்டா? மாசு மீன்களா? அப்படின்னா என்ன மீன் சார்? தெரியலிங்களே. அப்படி ஒரு வகை மீன் இருக்குங்களா? ஓ, திருக்கை மீன்களா? ஆனால் எங்கள் வீட்டில் அவர் சொல்லுவார், வாங்கினதில்லை, நாங்கள் திருக்கை மீன்லாம் வாங்கினது இல்லைங்களே. ஆனால் அதை சாப்பிடணும், சாப்பிட்டு பார்க்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. திருக்கை மீன், திருக்கை. ஓகே. அந்த திருக்கை மீன் தான், அது ஒரு மாதிரி ஆயில் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களா, அந்த மீனுங்களா? அந்த பேர் எனக்கு என்ன தெரியும், எனக்குலாம் தெரியாது. இல்லைங்க சார், நான் சில ட்ரிப் அந்த மீனவர்களுடைய இது வீடியோலாம் பார்ப்பேன். அதில் வந்து திருக்கை மீன்ட்டு ஏதோ காட்டுவாங்க. ஃபிஷ் குழம்பு சாப்பிட்டாச்சா? ரவிக்குமார், சாப்பிட்டாச்சுங்க, 2 நாள் வச்சு சாப்பிட்டோம். சால்மன் ஃபிஷ் வீடியோ பார்த்தீங்களா? வாங்க, நேரலுக்கு மிக்க நன்றி. கரெக்டாக கேட்டிங்க. ஏன்னா இந்த வாரம் தான் நாங்கள் ஃபிஷ் குழம்பு பண்ணோம். மண்சட்டி ஃபிஷ் குழம்பு, அது சால்மன் ஃபிஷ். ஆமாம், ஆக். ரவிக்குமார், பார்த்தீங்களா? எப்படி இருந்தது வீடியோ? நல்லா இருந்ததுங்களா? ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டிங்களா? நான் பார்க்குறேன், செக் பண்ணுறோம். ஓகேங்களா? நேரலைக்கு புதுசாக வரவங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உடனுக்குடன் வரும். பார்த்துட்டு இப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் தெரிவிங்க. ஓகே. ஆண்டனி சார் தான் இந்த ட்ரிப்பை என்னுடைய வீடியோ பார்க்கல பொழுது. எப்பயுமே எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுவார். இன்னும் பார்க்கலீங்களா? சொல்லுங்கள், தொடர்ந்து நேரிலேயே பேசுவோம். இரவு உணவு எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க? என்ன உணவு சாப்பிட்டா நல்லது? யார் யாருக்கெல்லாம் என்ன பிடிக்கும்? இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா இது தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இரவு உணவு வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக லைட் உணவாக எடுத்துக்கணும். கொஞ்சம் முன்னாடியே படுக்கிறதுக்கு போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னுவாங்க.